ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான இட்லி மாவு வச்சு ஒரு மினி போண்டா பார்த்துடலாம். அதுக்காக நான் ஒரு கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரவை நல்லா ஊறி டைட்டாகிடும் மாவு உங்களுக்கு. இது ஒரு 20 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா சூடாக காய வச்சுட்டு நம்ம தேவையான எந்த சைஸ் வேணுமோ நம்ம குட்டி குட்டியாக போண்டா மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போண்டா. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சே பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும். இது கூட சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.